ஹாலிக்ஸ் வழங்கும் இனியவன் நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சௌமியா அண்ட் வருண் கூட காலை வணக்கம் வருண். காலை வணக்கம் சௌமியா. ஓகே, உங்ககிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்க போறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா போய் சொல்லக்கூடாது. டெய்லி நான் போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு டிஃபரன்ஸ்க்காக உண்மை சொல்றேன். உண்மை சொல்லுங்க. காலையில நீங்க வந்து பைக்ல தானே ஆஃபீஸ் வந்தீங்க. என்ன ஸ்பீட்ல வந்தீங்க? என்னங்க இப்படி கேட்டு என்ன சங்கடப்படுத்திட்டீங்க? பரவாயில்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் அக்யூரேட் ஸ்பீட் சொல்லியே ஆகணும். பாருங்க ரொம்ப ஸ்பீடா வந்தேன். என்ன ஸ்பீட்லாம் சொல்ல முடியாது. ஆஹா, அவ்வளவு பயம் எதுக்கு? அவ்வளவு ஸ்பீடா வரணும்? எப்பவுமே இட்ஸ் நாட் கரெக்ட்ல. அதனால லீகல். அதுக்கு எதிராக வந்து நம்ம மேல கேஸ் கூட போடலாம். ஏன்னா நம்ம வந்து ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம். நம்மளுக்கு மட்டும் நம்ம நிறைய பேரோட சேஃப்டி அதுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கு. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து ரூல்ஸ் இருக்கு, இந்த அளவுக்கு வந்து ஸ்பீடுக்கு மேல வந்து போனா வந்து அந்த ரூல்ஸ்க்கு வந்து அப்பாற்பட்டது, நம்மள வந்து போலீஸ் வந்து கைது பண்ணலாம் அப்படிங்கிறது கூட வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது இருக்குது. இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிறது வந்து விழிப்புணர்வு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு தானே சொல்றாங்க. ஆனா ஸ்பீடை பத்தி மட்டும் பேசினா போதுமா? ரோட்ல வந்துட்டே இருக்கிறப்போ எங்க ஸ்பீட் பிரேக் இருக்குன்னு தெரியல, எங்க பல்ல இருக்குன்னு தெரியல, எங்க மனுஷங்க போறாங்க வராங்கன்னே தெரியல. இந்த பக்கமும் வந்து பிரச்சனையா இருக்கு, அந்த பக்கமும் ஒரு பிரச்சனை இருக்கு. சேஃப்டியும் ஒரு மெயினான விஷயம். எக்ஸாக்ட்லி. சோ அதனால தான் இன்னைக்கு வந்து ஸ்பீட் லிமிட் அண்ட் ரோட் சேஃப்டி அவேர்னஸ் டேல பேசிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு தரப்பு விஷயங்கள வந்து இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, நம்ம வந்து பொதுவா இங்க உட்கார்ந்து பாருங்களா அவங்க எல்லாம் எவ்வளவு தப்பு பண்றாங்க, நம்மள எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்போம். பட் இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுல நம்மளும் வந்து விக்டிம்ஸாவும் இருக்கோம், நம்மளே வந்து தவறு செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டே டு டே லைஃப்ல வந்து நம்ம ரோட்ல சந்திக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பத்தி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போறோம். பட் ரோட்னாலே டென்ஷன் தாங்க, டிராஃபிக் தாங்க, சவுண்ட் தான், நாய்ஸ் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் எல்லாம் வந்துரும். நம்ம கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா போனா நல்லா இருக்கும். ஒரு யோகா கத்துக்கலாம். வணக்கம். நலம்பெறும் முதிரைகள் மற்றும் விரல்களை மருத்துவர் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கால்களில் நரம்புகள் சுருண்டு இருந்தால் என்ன செய்யலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இன்றைக்கி நவீன மருத்துவத்தில் வெரிகோஸ் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வெரிகோஸ் வெயின் அல்லது கால்களில் நரம்பு சுருண்டு இருந்தால் என்ன செய்யலாம்னா 3 முதிரைகள் நம்மகிட்ட இருக்குது. ஒரு முதிரை வந்து பார்த்திங்கன்னா ருத்ர முதிரை, இரண்டாவது வாமன முதிரை, மூன்றாவது குதிரை முதிரை. இந்த 3 முதிரைகளையும் வரிசைப்படி நம்ம செஞ்சுட்டு வரணும். இந்த நரம்பு சுருண்டு இருத்தல் அப்படின்றது வந்து திடீர்னு வரக்கூடிய நோயாக இருக்காது, ரொம்ப நாள்பட்ட நோயாகத்தான் இருக்கும். அதனால் இந்த முதிரைகளையும் நம்ம விடாமல் ஒரு 21 நாள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டே வரணும். அதனால் நமக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அந்த முதிரைகளை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்ப்போம். முதல் முதிரை வந்து ருத்ர முதிரை. உங்களுடைய மோதிர விரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரல் நுனியில் அப்படி தொடணும். 2 கையிலையும் ஒரே மாதிரி தான் அந்த முதிரை. பொதுவாக முதிரைகள் செய்யும்போது நடந்துட்டு செய்யக்கூடாது, வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது அப்படின்ற சின்ன குறிப்புகள் இருக்குது. இது முதல் முதிரை. இரண்டாவது முதிரை வாமன முதிரை. ஆள்காட்டி விரலும் சுண்டு விரலும் பெருவிரல் நுனியோடு சேர்த்துக்கணும், மற்ற 2 விரலும் நீட்டி வச்சுருக்கணும். இது வாமன முதிரை. இது இரண்டாவது செய்யணும். மூன்றாவது முதிரை குதிரை முதிரை. உங்களுடைய குதிரை முதிரை எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய சுண்டு விரல் நகத்தின் மேலே ஆள்காட்டி விரலோட நகத்தை வைக்கணும். ஆள்காட்டி விரல் நகத்தின் மேலே மோதிர விரலினுடைய நகத்தை வைக்கணும். மோதிர விரல் நகத்தின் மேலே நடுவிரலினுடைய நகத்தை வைக்கணும். பெருவிரல் வந்து இப்படி நீட்டி இருக்கணும். இந்த மாதிரி செய்யணும். இந்த மாதிரி செய்யும்போது இது ஒரு குதிரையினுடைய முகம் போல் ஒரு அமைப்பில் இருக்கும். இந்த முதிரைக்கு பேர் குதிரை முதிரை. மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். முதல் முதிரை வந்து ருத்ர முதிரை, இந்த மாதிரி செய்யணும். இரண்டாவது முதிரை வாமன முதிரை, இப்படி செய்யணும். மூன்றாவது முதிரை குதிரை முதிரை, இது வந்து இப்படி செய்யணும். இந்த மாதிரி 3 முதிரைகளையுமே 20-20 நிமிடம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். இதுக்கு அடுத்தது மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து கால்களில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரி நரம்புகள் சுருண்டு இருக்கிறதுக்கு வந்து நரம்புகளுக்கு வலுவாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அதில் முக்கியமான உணவு அப்படின்னா வல்லாரை. இந்த வல்லாரை கீரையை வந்து வாரத்துக்கு ஒரு 2 முறை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரணும். கூடவே இந்த 3 முதிரைகளையும் செஞ்சுட்டு வரணும். கால்களில் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணெயை வந்து நைட்டு படுக்கும்போது ஒரு இந்த வலி தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைலத்தை ஏதாவது ஒன்று இந்த நரம்புகளில் படுற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 மாதங்களில் முழுமையாக உங்களுக்கு அழகான கால்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நல்ல பல தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அதில் இருக்க சில சூட்சுமங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நடந்துட்டு செய்யக்கூடாது, அதே மாதிரி வெறும் தரையில் உட்காந்து செய்யக்கூடாது, அதே போல் குளித்து முடித்த உடனே செய்யக்கூடாது, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது. இந்த மாதிரி குறிப்புகளை எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. மறக்காமல் மற்றவங்களுக்கும் இதை கற்றுக் கொடுங்கள். நலம் பெற வாழ்த்துகிறேன். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். டாக்ஸின்ஸ்லாம் உள்ளேருந்து எடுக்கிறதுக்காக நிறைய ஜூஸ்லாம் குடிங்க, மெயினாக ஆரஞ்சு ஜூஸ்லாம் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக நம்மளோட ரோட்லலாம் ஓட்டிட்டு வந்தாலே அதுக்காக ஒரு 10 ஆரஞ்சு ஜூஸாக குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆரஞ்சு ஜூஸ் வேணாம், வெறும் தண்ணி போதும், பச்சை தண்ணி போதும் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க தெரியுமா? அப்படியா? தண்ணி குடிச்சாலே நம்மளோட டாக்ஸின்ஸ்லாம் வெளில வந்துருமா? எக்ஸாக்ட்லி. நிறைய தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்பு வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும்போது என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியேற்றப்படும். ஓகே, எனக்கு இப்போன்னு பார்த்து உடனே தாகம் எடுக்குது, டர்ஸ்டியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் மினியாவா என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க சௌமியா அண்ட் வருண் கூட. ஸோ வருண், இன்னைக்கு வந்து ஸ்பீட் லிமிட் அண்ட் ரோட் சேஃப்டி பற்றி தான் பேச போகிறோம். இது சம்மந்தமாக இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிராஃபிக் அப்படிங்கிறது வந்து ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஸ்தம்பித்து நின்றுச்சு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. நீங்கள் டாபிக் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீட் லிமிட், அதாவது வந்து எல்லாருமே ஸ்லோவாக ஒரு 90-100 போகணும். அப்புறம் ரோட் சேஃப்டி அப்படின்னா என்னதான் பள்ளம் வந்தாலும் அதெல்லாம் பார்த்து உயிர் பிழைச்சி வீடு போய் சேரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அழகர் செந்தில் அவர்கள் வந்திருக்காங்க. மிக்க நன்றி சார். சார், முதல்ல ரோட் சேஃப்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன டெஃபினேஷன் கொடுங்க. இது யார் யாருக்கெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லுங்க. அதாவது ரோட் சேஃப்டி அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரோடு இருக்கணும். ரோடு இருந்தால் தான் ரோட் சேஃப்டி. ரெண்டாவது சேஃப்டி அப்படின்றது எஜுகேட் பண்ணணும்னு நினைக்கணும்னா முதல்ல செல்ஃப் எஜுகேஷன் வரணும். எல்லாம் செல்ஃப் எஜுகேஷன் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, எல்லாருமே இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்துக்காக போகிறாங்க. என்னென்னா பணம் பணம் பணம். இதில் போகும்போது எல்லாமே அடிபட்டு போயிடுது. உறவு முறைகள் இல்லைனா வந்து ஒரு மனிதத்தன்மை எல்லாமே அடிப்படும் போது இந்த சேஃப்டின்றது ரொம்ப பின்னால் தள்ளப்படுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ரோட் சேஃப்டின்னு ஒன்று அகராதிலே இருக்கான்றது எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பயணங்கள் இருக்குதா நான் நினைக்கிறேன். ஓகே, ஆனால் இந்த டாபிக் பேசணும்னு நம்ம எடுத்தோன்னே வண்டி அண்ட் ரோட் பற்றி தான் சார் பேசுகிறோம். நடந்து போகிறவங்க, சைக்கிளில் போகிறவங்க, இவங்களுக்கும் ரோட் சேஃப்டி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லுங்கள் சார். இல்லை, பயணம்னாலே நடைப்பயணமும் ஒரு இது தானே. இப்போ அவங்களும் தான் இன்றைக்கி வந்து நடந்து போகிறவங்களும் என்னென்னா தன்னை மறந்து போகிறாங்க. தன்னை மறந்து ஒன்று சந்தோஷத்துலையோ இல்லை துக்கத்துலையோ நடந்து போகிறாங்க. எப்படி போகிறோம் ஏது போகிறோம்னு தெரியாது. இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆனது பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்லுன்றதையும் எடுத்துக்கிறாங்க. ஒன்று வாட்ஸ்அப்புன்ற அடுத்த ஒரு சோஷியல் மீடியா உள்ள வந்துடுது. முன்னாடிலாம் செல்லு பேசுவாங்க, மெசேஜ் அனுப்பிச்சிடுவாங்க. இப்போ அதுக்கப்புறம் கேண்டி கிரஷ்னு கேம் விளையாடிருந்தாங்க. இன்றைக்கி வாட்ஸ்அப்பை போட்டுங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குரூப்பாக அனுப்புகிறாங்க. கடைசியில் இவங்களோட டெத் நியூஸ் இவங்களே அனுப்பாமல் இருந்தால் சரி. அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி நடந்து போகிறவங்களும் வந்து மெய் மறந்து நடந்துகிட்டு இருக்காங்கன்றது கண்கூட பார்க்கப்படக்கூடிய விஷயம். அதுவும் மீறி பார்த்திங்கன்னா நடந்து போகலான்னு பார்க்கும்போது நான் கேர்ஃபுல்லாக நடந்து போகிறேன், இதெல்லாம் நான் பண்ணலை அப்படின்னு நல்லா நடந்து போகிறவங்க இருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் என்க்ரோச்மெண்ட் பிளாட்ஃபார்ம்னு ஒன்று இல்லை. எப்படி வந்து வடிவேல் கிணத்தை காணும்னு சொன்னாரோ, பிளாட்ஃபார்மை காணுன்னு ஒரு ஊரில் இந்த சமூக வரலாம் நீ கேஸ் போடக்கூடிய நிலைமையில தான் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. அதனால் எப்படி வந்து பாதுகாப்பாக இருக்கும் பயணம் அப்படின்றது என்னுடைய கேள்வி. நிச்சயமாக சார். ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து உலகம் முழுக்க நடந்த ஆக்சிடென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே நடந்ததால் என்னென்ன ஆக்சிடென்ட்லாம் நடந்தது அப்படிங்கிறது வந்து இந்த கேமரா மூலமாக ரெக்கார்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட் பண்ணி வந்து ஒரு 6 minutes வீடியோவை பார்த்தேன். அதை பார்க்கும்போது இனிமேல் வந்து ஃபோனே நான் வந்து ரோட்டில் எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பயம் வந்தது. அந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை பார்த்துட்டு வந்து உயிர் இழக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் அந்த ஆக்சிடென்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்கு ஃபோன் வச்சுட்டு இன்னொருத்தர் இருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபோன் கல்ச்சர் வாழ்ந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ இந்த நடைபாதை வியாபாரிகள்லாம் வந்து இந்த பெடஸ்ட்ரியன்ஸ்லாம் ஆக்கிரமிக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்காக அதை விட்டுறாங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். ஆனால் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருந்தாலும் அந்த பிளாட்ஃபார்மே அவங்க வீட்டு சொத்து மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க சார். ஸோ இது டோட்டலாக வந்து ஒரு இடத்துல கிளியர் பண்ணாலும் ஆஸ் அ ஹோல் இந்த சிட்டிக்கே அந்த மாதிரி செட்டப் எப்படி கிளியர் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி சில குடியிருப்பு பகுதியில் தான் வந்து அவங்க பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க வந்து சேஃப் பண்ணணும்னு நிறைய பேர் விரட்டுறாங்க. ஆனால் இப்போ மயிலாப்பூர் மாதிரி இருக்கிற இடம்லாம் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு உதாரணத்துக்கு மயிலாப்பூர்ன்றேன். அவங்களாம் வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா, சுற்றி அந்த 4 மாசி வீதிகளில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் கடைகள் போட்டிருக்காங்க. கேட்டால் காய்களோ இல்லைன்னா வாடகையோ இல்லை காய்கறிகளோ வாங்கிக்கிறாங்களா அவங்க. யார் வீட்டு இடத்த யார் வந்து வாடகை கொடுத்து அந்த இடம் இன்றைக்கி நடக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. சாய்பாபா கோயில் பக்கத்தில் மயிலாப்பூர் சுற்றி அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அந்த தனி மனிதன் என் வீட்டு காம்பவுண்ட் வெளியில் இருக்க ஏரியா வந்து கிடையாது, ஆனால் உன் வீட்டுக்கு வெளியில் இருக்க ஏரியா அங்கே வந்து தேவையில்லாத வண்டிகள் நிற்கக்கூடாது, தேவையில்லாத கடைகள் போடக்கூடாது. என் வீட்டில் அப்ஜெக்ஷன் ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ண மாட்டேன்றீங்க. இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து கண்ட்ரோல் நம்பர் கொடுத்துருக்கு, எல்லாம் கொடுத்துருக்கு. நீங்கள் கொடுத்து பண்ணி பாருங்கள். அப்படி அவங்க தரலையா நீங்கள் வந்து மீடியாவுக்கு வாங்க, மீடியாக்கெலாம் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள். இதெல்லாம் இதுக்கு இன்றைக்கி என்னென்னா சார் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா சார் அப்படின்ற அளவுக்கு வந்ததுனால தான் இன்றைக்கி இப்படியே சுருங்கி வந்து அத்தனை பேர் டென்ஷனில் இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லை, இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணம், அதில் இதுவும் ஒரு காரணம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக இருந்தது வந்து பாண்டி பஜார் அப்படின்னு வந்து சொல்லலாம். பாண்டி பஜாரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பெடஸ்ட்ரியன் ஃபுல்லாக வந்து நிறைய இந்த மாதிரி கடைகள் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டடம் கட்டி இப்போ எல்லாரையும் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து மயிலாப்பூர்லையும் வந்து ஏற்படுத்தணுமா, இல்லை வேற என்ன சொல்யூஷன் இதுக்கு எடுத்துகிட்டு வரலாம், அதுக்கு மக்கள் வந்து எந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லுங்கள். நடைபாதை வியாபாரிகள் சங்கம் இதை யார் முதல்ல பதிவு பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? பேரே நடைபாதை. அப்புறம் எப்படியா நடைபாதை வியாபாரிகள் சங்கம் இருக்கும்? நடப்பாதுன்றது யார்? ஒரு வயசானவங்களோ இல்லை ஒரு சுகர் பேஷண்ட்டோ இல்லை ஊனமுற்றவங்களோ இல்லை குழந்தைகளோ இல்லை பெண்களோ இல்லை நம்மள மாதிரி ஆண்களே கூட இருக்கணும். எல்லாமே பெண்கள் இந்த மாதிரி ஊனமுற்றவங்க ஆண்களே இருக்கட்டும். நடந்து போகும்போது அங்கே போகாமல் ரோட்டில் போனால் சைக்கிள்காரன் எங்கே போவான், தள்ளி வருவான். அப்போ சைக்கிள்காரன் போகிற இடத்துல ஆட்டோக்காரன் வருவான், ஆட்டோக்காரன் போகிற இடத்துல பஸ்ஸுக்காரன் வருவான். அப்போ எங்கே போய் நடந்து போகிறது? ஆக்சிடென்ட் தான் ஆகும்.
நிறைய பேருக்கு எந்த அளவுக்கு கவலைன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டில் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா என்னோட பைக்கை நடைபாதையில் கூட எடுத்துகிட்டு போக முடியல, அங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தரப்பு மக்களுக்குமே நிறையா தெளிவு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து விஷயமா இருக்குன்னு சொல்லலாம் சார். ஆனால் ஸ்பீட் லிமிட் பற்றி பேசினா நிறையா கன்ஃபியூஷன் இருக்குது. நிறைய இடங்களில் போட்டிருக்கோம் இவ்வளோ தான் ஸ்பீட் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த போர்ட்ஸும் நிறைய இடத்துல இல்லை. அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி போர்டை பார்த்து நம்ம எப்படி ஓட்டணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா காவலர்கள் வந்து பிடிக்கிறாங்க, ஸ்பீட் லிமிட் வந்து நீங்கள் அதிகரித்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எதுவுமே இண்டிகேட் பண்ணலையே சார், எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாலும் அவங்களும் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் இந்த பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது முழுக்க பொதுமக்களை மட்டும் நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. பட் தனி மனித ஒழுக்கம்னு ஒன்று வேணும். நம்ம ஐயோ நம்ம வேகமாக போகிறோமே, நம்ம அப்பா அம்மா மாதிரி யாராவது வருவாங்களே, நம்ம அப்பா அம்மாவுக்கு வந்து சுகர் இருக்குது, அவங்க ரோட்டில் வந்து நம்ம வேகமாக போனால் பயந்துருவாங்களே, இல்லை ஹார்ட் பேஷண்ட் இருந்தால் பயந்துருவாங்களே அப்படின்ற எண்ணம் வரணும். இவங்களுக்கு அது கிடையாது. அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த வேகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது முழுக்க வந்து நிர்வாகம் தான். அப்போ அதை போக்குவரத்து காவலர்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து ஸ்பீடாக போனால் அவங்க பிடிச்சி நிறுத்திடுவாங்க. ஒரு கட்சி கொடி வண்டியை போய் நிறுத்த முடியுமா? ஒரு லாயர் வண்டியை நிறுத்த முடியுமா? ஒரு ஜட்ஜு வண்டியை நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியும், ஆனால் நிறுத்த மாட்டாங்க. நிறுத்த முடியுமா? முடியாது. நிறுத்தத்துக்கு சட்டம் உண்டு, ஆனால் நிறுத்த முடியாதுன்ற இவங்களால முடியாது. அப்போ என்ன ஆகும்? இவங்க டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுவாங்க. ஸோ அப்போ இந்த இஷ்யூஸ்லாம் அங்கே வந்துடும். அப்போ இவங்களாம் என்னென்னா, இன்றைக்கி சட்டங்கள் வந்து அப்பாவிகளுக்கும், ஏழையாக இருக்கட்டும், பணங்க மிடில் கிளாஸாக இருக்கட்டும், அப்பாவிகளுக்கும் பவர் சென்டர் எனக்கூடிய அதிகார வர்க்கங்களுடைய நட்பு வட்டங்கள் இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சட்டங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. போக்குவரத்தை மட்டும் பொறுத்தவரை அதிகார வர்க்கங்களுக்கு கிடையாது. இதை பவர் சென்டர்னுவாங்க. அப்படி மீறிட்டானா அந்த எஸ்ஐயோ இல்லை அந்த ஆர்ஐயோ இல்லைன்னா அந்த கான்ஸ்டபிளாக இருக்க மாட்டாங்க. இதை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி தான், நம்ம திருப்பி சொல்கிறோம். ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் 2 ட்வின் கேமரா, இந்த கேமராவை லிங்க் பண்ணி அங்கே வச்சா தான் அந்த இது போகும். உதாரணத்துக்கு ஸ்பீடு சொல்கிறீங்க, ஹைவேஸில் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும். ஹைவேஸில் போகிறோம், லாங்கில் போகும்போது, நேஷனல் ஹைவேஸில் போகும்போது, சிட்டிக்குள்ளே போகும்போது 55 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் டூ வீலருக்கு, 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டர் கார் இந்த வெஹிக்கிள் போகணும். பட் இன்றைக்கி வந்து அதை வந்து யார் போய் சொல்கிறது, யாருக்கு சொல்கிறது? இன்றைக்கி டெல்லியில் ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பசுமை தீர்ப்பாயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வண்டியெல்லாம் வந்து இனிமேல் பேன் பண்ண போகிறாங்க. வெளியிலேருந்து பார்த்தா இது பொதுமக்களுக்கு வந்து அது நல்லது பண்ணுற மாதிரி தெரியுதே தவிர, இது அப்பட்டமாக கார்பரேட் முதலாளிகளுக்கு வந்து ஜாலர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. 10 வருஷம் கழிச்சு வண்டி வந்து புது வண்டி வாங்கிடணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், எந்தெந்த அந்த ஆர்டிஓ வச்சு செக் பண்ணுங்க, பொல்யூஷன் செக் பண்ணுங்க. 10 வருஷம் இல்லை, 15 வருஷம் ஆனாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணக்கூடியவங்களாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த 10 வருஷம் வண்டியை வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இது பசுமை தீர்ப்பாயத்தில் எப்படி இதை கொண்டு வந்தீங்க? அதை அப்படி கொண்டு வந்து அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது எப்படி இதை வந்து நீங்கள் ஏற்றுக்க முடியுது? 10 வருஷம் வெஹிக்கிள் நல்ல வெஹிக்கிள் நீங்கள் நான் கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அந்த பொல்யூஷன் செக் இல்லாமல் நீங்கள் ஒரு அவேர்னஸ் கொடுங்க, இதை செக் பண்ண சொல்லுங்கள். டக்குன்னு 10 வருஷம் கட் பண்ணிவிட்டு அடுத்த வண்டி எடுக்கணும்னா, இதில் வேறு அந்த பேப்பரில் ஒரு பேப்பரில் போட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து அந்த வண்டிகள் தயாரிக்கிறவங்களுக்கு திண்டாட்டமாக இருக்கும்னாங்க. கொண்டாட்டம் இன்றைக்கி வந்து வியாபாரம் ஜாஸ்தியாக போகுது. எல்லாமே வியாபாரம் நோக்கம். பேருக்கு மட்டும் பொதுமக்கள் நலன் கருதி நாங்கள் வந்து இந்த மாசுபடக்கூடாது, ஓசோன் டெப்ளீஷன் ஆகிடும், புகை வரும். என் புது வண்டியில் புகை வரலையா? ஸோ அப்போ இன்றைக்கி என்ன எல்லாம் பண்ணுறாங்கன்னா, சுற்றி நான் முதல்ல சொன்ன மாதிரி பணம் எப்படி பண்ணலாம், பணம் இப்படி பண்ணலாமா? அப்போ வந்து கார்பரேட் முதலாளிகள் தான் இன்றைக்கி வந்து அரசுகளை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக எல்லாரும் 1-2 பேர் இருக்காங்க. பட் அவங்களே என்ன பண்ணுறாங்க, நமக்கு எதுக்கு வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கியிருக்காங்க. சில பேர் இதுதான் சான்ஸ்னு பண்ணுறாங்க. இன்றைக்கி பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன காரணம் அப்படின்னா, நடப்பாதை வச்சுக்கப்பா அப்படின்றாங்க. உடனே அரசியல்வாதிகள் நம்ம மாதிரி சமூகத்தில் போய் கேட்டாங்கன்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வராங்க, பாவம் ஏழையை போய் எடுக்கிறேன்னு. இதில் இருக்க ட்ரிக்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கல யாரும். என்னன்னு கேட்டால், சின்ன தப்பை அவனை செய்ய விட தான் பெரிய தப்பை இவன் செய்ய முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம், கிலோமீட்டர் ஸ்பீடு பண்ணணும்னா இன்றைக்கி வந்து அந்த வண்டி, நான் கேட்குற ஒரு கேள்வி, சமூக ஆர்வலர்கள் நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டோம், பொதுமக்கள் பண்ணுறாங்க, போலீஸ் துறை, போக்குவரத்து காவல்துறை கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்குது. ஏன் இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிகள் பண்ண மாட்டேன்றாங்க? 140, 180 கிலோமீட்டர் ஸ்பீட்லாம் எதுக்கு? அப்போ என்ன பண்ண, அரசாங்கம் ஒரு தடை போடணும். 80 கிலோமீட்டர் தான் ஹைவேஸ்லேயே சொல்கிறேன், 100 கிலோமீட்டர் மேலே வைக்காத. இது ஒன்று. இந்த ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து யூனிஃபார்ம் போட்ட பசங்கள்லாம் நீ பைக்கில் போகிறாங்க. ஒரு 2-3 பசங்க டிராஃபிக் போலீஸ் வச்சு இந்த மடக்கி கேட்குறோம், என்ன டிராஃபிக் போலீஸை நிற்க வச்சு கேட்க சொல்கிறோம். கேட்டால் எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் அப்படி தான் போகிறோன்றாங்க. அப்போ இது மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியுதா தெரியலையா, இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் தெரியுதா தெரியலையா? இன்றைக்கி 16 வயசு 17 வயசு தான் 12th ஸ்டாண்டர்டு, அதுலேயே முறுக்கிறவன் 22 வயசு 23 வயசுல ஏன் போக மாட்டான்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் லிமிட்டில் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகளாக இருக்குது. இதை சரி பண்ணக்கூடியது ஒரு 10% நம்ம தனி மனித ஒழுக்கமாக தான் கொடுக்க முடியுமே தவிர எல்லாருக்கும் அந்த தனி மனித ஒழுக்கம் வராது. ஏன்னா பவர் சென்டர்ஸ்னு ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால. அப்போ அரசாங்கம் தான் இதை கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஹெல்மெட் இப்படி ஓட்டிட்டு போகிறாங்க எல்லாரும் போட்டுக்கிட்டு, ஏன் கேஸ்? ஏன் போலீஸ் அங்கே ஃபைன் வாங்கக்கூடாது? லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கணும். இல்லை, லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கிறது அது என்னவோ அது சட்ட பிரச்சனை. ஜட்ஜு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஹெல்மெட் போடலைன்னா வந்து மொபைல் கோர்ட்டில் வந்து கட்டுங்க, மார்னிங்லேருந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டங்களும் வந்து கொஞ்சம் கடுமையாக்கப்பட்டால்
அப்பாவி உயிரை காப்பாற்றலாம். சாலை போக்குவரத்து பற்றியும் என்னென்ன சட்டங்கள்லாம் நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் நம்ம ஞாபகத்துல இருந்து தவறுறது வந்து சகஜம் தான் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து ரீவாம் பண்ணி இந்தந்த விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். தெரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவாய் இன்று. வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவன நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்க. ரோட் சேஃப்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்பீட் லிமிட் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு டே டு டே லைஃப்ல தேவையான விஷயங்கள்லாம் அழகர் செந்தில் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? தொடர்ந்து பேசலாம். இந்தியா வந்து மற்ற கண்ட்ரி மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டாலும் இங்கே நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதிகமாக பாப்புலேஷன் இருக்குது. அதை வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் வந்து கரெக்டாக டிராஃபிக் ரூல்ஸை வந்து மீறக்கூடாது, கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வந்து நின்னா கூட வந்து பின்னாடி இருக்கவங்களும் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க, முன்னாடி தான் போங்களேன், அவ்வளோ வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் வந்து அவேர்னஸ் ரெண்டு விஷயமே கொஞ்சம் லேக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் ஒரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா டிராஃபிக் இஷ்யூஸே இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஒழுங்காக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை அப்படின்னு எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு கருத்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து இந்த டவுன் பிளானிங் அண்ட் பேசிக்காக வந்து கவர்மெண்ட் இந்த விஷயங்களை சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாது, இது ரெண்டு தான் காரணமாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஸ்கூலில் வந்து நான் வந்து காலேஜ்லேயும் பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கோம். என்ன பட்டிமன்றம்னா, சாலை விபத்திற்கும் விதிமீறலுக்கும் காரணம் தனி மனித ஒழுக்கம் தவறுதலே அப்படின்னு ஒரு அணி வச்சுருக்கோம். நிர்வாக குறைபாடு அப்படின்னு வச்சுருக்கோம். சாலை ஆக்கிரமிப்புன்னு வச்சுருக்கோம். இதில் வெறும் அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது. கடைசியில் தீர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 3மே தான் வரும். ஒரு சில இடத்துல வந்து தனி மனித ஒழுக்கம் ஜாஸ்தியாக தவறுவாங்க, போலீஸ்காரங்க கரெக்டாக இருப்பாங்க. சில இடத்துல போலீஸ்காரங்க நமக்கு என்னென்ன ஒதுங்க சொல்லி பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு டிராஃபிக் சிக்னலில் நின்று பாருங்கள். போலீஸ்காரங்களை நம்ம இருக்கோம், திட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், லஞ்சம் வாங்குறான்னு சொல்கிறோம், என்ன பண்ணுறோம். பட் ஆனால் சொன்னால் பப்ளிக் நீங்கள் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்காங்களா பார்த்தீங்கன்னா, இப்படி இல்லைங்க கொஞ்சம் ஓரமாக இல்லைங்க அப்படின்னா அவர் கையை தாண்டி 10 பேர் அங்கே போய் நிற்கிறாங்க. இதில் கொடுமை என்னென்னா, எல்லாம் ஹைஃபை படித்தவங்க. ஒரு கோவத்தில் ஏய் வா அப்படின்னா போதும், எப்படி நீங்கள் ஏன்னு சொல்ல போச்சு. அதே இடத்துல அந்த ஆக்சிடென்ட் ஆகி அவர் செத்து போயிட்டாருன்னா நீங்கள் என்ன பொறுப்பாக வேலை செய்கிறீங்க? அப்போ அவங்களுடைய லெவல், ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிடுது. ஒரு போலீஸ் வந்து 8 hours நின்றுட்டு போனாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து டிராஃபிக்கில் வந்து ஜாஸ்தி ஆகிடுது. காரணம் என்னென்னா, எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஒரு அரசாங்கத்தை மட்டும் குறை சொல்ல முடியாது. லேக் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் கவர்மெண்ட் பாலிசிஸு ப்ளஸ் வந்து இண்டிவிஜுவல் சப்போர்ட், இந்த 3 இருந்தால் மட்டும்தான் சரி பண்ண முடியுமே தவிர, இட் இஸ் நாட் ஒன்லி இந்த டவுன் பிளானிங் எடுத்துக்கிட்டீங்க. இந்த டவுன் பிளானிங்கில் இன்றைக்கி சிம்பிளான விஷயம், ரோடு போடும்போது பாய் விரிக்கிறாங்க, ஒரு 1/2 இன்ச்சு போடணும். இன்றைக்கி எங்கேயாவது ரோடு போடும்போது, நம்மளாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோடு போடும்போது ரோடை நோண்டுவாங்க, ஒரு 2 நாள் 3 நாளைக்கு அந்த ஈரப்பதம் காயணும்னு ஒரு 4-5 நாள் விடுவாங்க, அப்புறமா ரோடு போடுவாங்க. இன்றைக்கி என்ன அது, வந்தாங்க நிற்கிறாங்க, டக்குன்னு அந்த ரோடு மேலே தார் போட்டு பூசிட்டு போயிடுறாங்க. அது என்ன ஆகுது, ஒரு சின்ன தூரல் போட்டால் கூட நல்ல ஒரு பொத்து வச்சு வந்துடுது. அப்போ என்ன ஆகுது, அதில் ஒரு இது வரும், பிரச்சனை வரும். இன்னொரு சிம்பிளான விஷயம் என்னன்னா, ஸ்பீட் பிரேக்கர் போட மாட்டாங்க. ஸ்பீட் பிரேக்கர் அப்படியே போட்டால் ஒரு காமெடி. நேற்று எனக்கு நடந்த ஒரு விஷயம், ஸ்பீட் பிரேக்கர் போகிறேன், ஸ்பீட் பிரேக்கர் இருக்குதே தெரியல, என் செல்லுக்கே வந்திருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கர் போடனா அதில் ஒயிட் பெயிண்ட்டு அதை அடிக்கணும், இல்லைனா அந்த எல்லோ பெயிண்ட் அடிச்சா தெரியும், இல்லைனா அந்த ஹைலைட்டர்ஸ் வைக்கணும், அது இல்லை. எதுவுமே இல்லாமல் ஒரு பிரிட்ஜை மட்டும் பிரிட்ஜ் மாதிரி கிடையாது. இப்போ அவங்க என்னன்னா, நான் ஒருவேளை நம்ம சென்னையில் அதிகமாக பிரிட்ஜ் கட்டணும்னு நினச்சிக்கிட்டு அங்கே பிரேக்கர் கட்டுறதுல இப்படி இருக்கும், லைட் இருக்கும், பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கும், ஏறி இறங்கணும். இன்றைக்கி அதான் பிரச்சனை. இன்றைக்கி மக்களும் கேட்குறதில்ல, இது 3 இன்ச்சு ஏற்றி போடணுமே, ஏன் போடல, ஏன் நோண்டி போடலை, ஏன் நீங்கள் பண்ணல. ஒன்றும் இல்லை, வாலாஜி ரோட்டில் முன்னாடி சொன்னோம், நோண்டி போட்டு 1.5 மாதம் ஆச்சு, வண்டி 2 வீலர் பண்ணால் இப்படி தான் ஓடும். அப்போ வயசானவங்களாம் திடீர்னு வந்து விழுந்துட மாட்டாங்க, பெண்கள் விழுந்துட மாட்டாங்க, பேலன்ஸ் பண்ணதுக்கு டக்குன்னு. ஒரு யூத்னா டக்குன்னு கை கால் ஊனிக்கலாம், அது என்ன பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை கை கால் விழுந்துச்சுன்னா யார் பொறுப்பு? இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பாவம் அப்பாவை என்ன பண்ணுவாங்க, இந்த மக்கள் விழுந்துட்டா கூட அந்த ஏஇ மேலே கம்ப்ளைண்ட் பண்ண கூட நீங்கள் நிறைய பேர் தெரியாது. அது ஹைவேஸோ கார்பரேஷனோ அந்த ஏஇ மேலே ஏங்க நீங்கள் ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணல? பிகாஸ் ஆஃப் போர் பேட் ரோடு, நான் விழுந்துட்டேன், அடிபட்டுச்சு, கிளைம் த அமௌண்ட்டு. அடுத்த வாட்டி பண்ணும்போது யோசிப்பாங்க, மக்கள் எத்தனை தொகை இருக்குது மக்கள். ஸோ ஏஐ கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏஐ கிட்ட இல்லை, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஏஐ மேலே, அந்த ஏஐ மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, ஏஐ ஸ்கொயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. முகலிவாரத்தில் அப்படி தான் நடந்தது. மெட்ரோ வாட்டரில் பெரிய குழி, ஒரு ஏஐ ஸ்கொயர் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்கி வராங்க, என்னென்னா நைட்டு வந்து நாகையான்னு ஒருத்தர் போகிறாரு, பள்ளத்தில் விழுந்துட்டார், ஒரு கவரேஜ் இல்லை, நடந்து போகிற இடத்துல நடைப்பயணத்தில் இந்த பிரச்சனை, செத்து போயிட்டார், ஸ்பாட்லேயே செத்துட்டார். அந்த ஏஐ ஸ்கொயர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போகிறோம், வந்து மெட்ரோ வாட்டரோட சீஃபை பார்க்க போகிறோம். டெத்து மேட்டரை நான் பார்க்க மாட்டேன்றார் சீஃப். அப்புறமா போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி இன்னும் அவங்க மூலம் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி இன்றைக்கி வந்து அவங்க மேலே 304A அது வந்து போட்டிருக்காங்க. இதே மாதிரி தான் வெஸ்ட் மாம்பலம்ல ஒருத்தங்க விழுந்து 20 நாளுக்கு அப்புறம் அவங்கள மீட்டாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆமாம். ஸோ அப்போ என்னென்னா, பொதுமக்கள் நீங்கள் இறங்கி வந்து ஃபைல் பண்ணணும். இன்றைக்கி ரோட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு, சார் நம்ம தெரிஞ்சவங்க தான் சார், சரி சார் விட்டுருங்க சார் அப்படின்னு கெஞ்சும் போது, நீங்கள் ஏன் விடுறீங்க, நீங்கள் தப்பு பண்ணால் போலீஸ் உங்களை விட்டுறாங்களா? சராசரி மனுஷங்களே உட்கார வைக்கிறாங்கல்ல, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி மெத்தனம் பிடித்த அரசு அதிகாரிகளை நீ ஏன் விட்டு வைக்கிற?
சார் ஆனால் இந்த மழை டைமில் நடந்த விஷயங்கள்லாம் ரிலேட் பண்ணிக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிறைய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளம்லாம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி செயல்படணும் தான் அவங்க அப்படியே விட்டு வச்சிருக்காங்களோ என்னவோ, இன்னும் கூட சரி பண்ணாமல். நம்ம விவாதத்துக்கு சொல்லிக்கலாமே தவிர அந்த பிரேக்கர்ஸ்ன்றது ரியல் ரோட்ஸில் இல்லை. இப்போ ரோடே இல்லைன்னு நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டோமே, இந்த மழைக்காக அது போடப்படுது. ஏன்னா அது ஒழுங்கான மழை ரோடு போட்டுருந்தாங்கன்னா இந்த வேகமான அடிச்ச மழைக்கு கண்டிப்பாக நல்ல ரோடு போயிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த சமயத்தில் எல்லா கார்பரேஷனும் எல்லா வெளியூர்லேருந்து வெளியே மாநிலத்துலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க, சமூக ஆர்வலர் ஹெல்ப் பண்ணாங்க. இன்றைக்கி நான் அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. ஆனால் இந்த ரோடு போடும்போது திருப்பி வந்து எந்த லெவல் போடுறீங்க, என்ன மிக்ஸ் பண்ணுறீங்க, ரேஷோ என்ன, படித்தவங்க இருக்கீங்க, படிக்காதவங்க கூட நில்லுங்க. நீங்கள் ஒரு அர்ஜென்ட் சார் அது வந்துடுறேன் சார், நம்ம கூப்பிட்டோம், ஒரு 2 3 பேர் கூப்பிட்றோம், வாங்க நில்லுங்க, கேள்வி கேட்கலன்னா இது வந்துடுறேன் சார். ஏன் நமக்கு என்ன, அவங்க போய் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டோம், அவன் என் பேரை கற்றுக்கிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் சொகுசாக வண்டி ஓட்டிக்கலாம். மற்றவங்க கிட்ட போய் தவறை தட்டி கேட்கறதுக்கு முன்னாடி தவறு என்ன சரி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய கேள்விகள்லாம் இருக்குது சார் கிட்ட கேட்கறதுக்கு. ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய வை என்று வெல்கம் பேக் அகெயின். ஹார்லிக்ஸ் வழங்கும் இனிய ஒரு நிகழ்ச்சியை காலை வேளையில் கேட்டுட்டு இருக்கீங்க. ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் டென்ஷன் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி அதை பற்றி தான் சொல்லி நாங்கள் டென்ஷன்லாம் ஏற்றல, உங்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக வந்து தனித்தனியாக செக்மெண்ட் பிரித்து வந்து தவறுகள்லாம் கண்டறிஞ்சு அதெல்லாம் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் திருத்திக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகிற பஸ்ஸை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணுற மாஃபியா சில நேரத்தில் தாங்கவே முடியல தெரியுமா உங்களுக்கு. இது சம்பந்தமாக வந்து நம்ம நிறைய கேள்விகள் வச்சிருக்கோம், தொடர்ந்து பேசலாம். நீங்கள் குறைகள்லாம் நிறையா சொன்னீங்க, ஆனால் நிறைகள் பற்றி நம்ம சொல்ல வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுவும் நீங்கள் விட்னஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ நம்ம சென்னையில் வந்து ஒரு ஃபீல்டு இருக்குது, இப்போ நிறைய பேர் உதவிட்டாங்க, வாலண்டியர்ஸ்லாம் நிறைய பேர் உதவுனாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மழை வெள்ளத்துக்கு அப்புறம் வந்து எல்லாருக்கும் பொறுமை வந்துச்சு, சாலை விதிகள்லாம் வந்து கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க சௌமியா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி கொஞ்சமாவது வந்து எல்லாருக்குமே வந்து புரிய ஆரம்பிக்குது, நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, நிறைய பேர் வாலண்டியராக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இல்லை இந்த இடத்துல தவறு இருக்குது, இது வந்து தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை இந்த ஒரு மழை வெள்ளத்துக்கு அப்புறம் நிறைய பேருக்கு வர்றதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் சார். ஆனால் இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு விஷயம் தானே, எல்லாமே ஒரு பீக்குக்கு போகும், அந்த சமயத்தில் எல்லாருமே அதை பற்றி பேசுவாங்க, எல்லாருமே அதை கடைபிடிப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து தோய்ந்து போயிடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து நடக்குமா அப்படின்னு சொல்லுங்க. வருமுன் காப்போம் அப்படின்னு எங்கள் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர்னு. சமூக ஆர்வலர்கள், அதாவது சமூக ஆர்வலர்கள் தனியாக ஒரு குரூப்பே இல்லை. எங்கேயாவது நிறைய பேர் ஓடியாந்து சார் இந்த பிரச்சனை கொஞ்சம் கேளுங்கன்னு. ஒவ்வொரு தனி மனிதனும் அடிப்படையில் சமூக ஆர்வலர் தான். அப்படி இருக்கும்போது வருமுன் காப்போம் நாங்கள் பார்க்குறோம் சமூக ஆர்வலர் பார்வையில். இன்றைக்கி பார்த்த பொதுமக்கள் என்ன பண்ணிங்கன்னா வந்த பின் பார்ப்போம்னு பார்த்துருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த யூத்துக்கிட்ட அந்த ஃபயர் கொஞ்சம் இருக்குது. இது ஒரு பாடம், எல்லாம் பைத்தியகாரத்தனமாக பணத்துக்கு முன்னாடி போகாதீங்கன்றதுக்கு ஒரு விஷயமான விஷயம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், வருமுன் காப்போம்னு பாருங்கள். வந்த பின் பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ட்ரையல், இதே சுனாமி மாதிரி பெரிய அளவில் வந்துட்டா அப்போ எப்படி நீங்கள் வந்து இனிமேல் வந்த பின் பார்ப்போம் எப்படி பண்ணுவீங்க? ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபயர் வந்து கம்மியாக மாதிரி தெரியல. பட் மேபி நடுத்தர வர்க்கங்களோ இல்லைனா வந்து அதாவது நடுத்தர வயதுடையவர்களோ இல்லைனா வந்து முதியோர்களுக்கு வேணால் அது குறையலாம். பட் யூத்துக்கிட்ட இந்த ஃபயர் இன்னும் இருக்கிறது நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் வந்து கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோஸ் பற்றி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாகவே வந்து கொண்டு போயெல்லாம் வெட்டிட்டு இருந்தாங்க, நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களும். நீங்கள் சொன்ன மாதிரி அதர் சைடு அந்த சுச்சுவேஷனை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்லாம் வந்து கேட்டிருக்காங்க, வேறு வழியே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. அந்த நேரத்தில் தான் இந்த ஆட்டோ மீட்டர் அப்படிங்கிறது எங்கே போச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆட்டோ மீட்டர்ஸ் பொருத்தப்படணும், எல்லாருமே வந்து மீட்டர் கணக்கு தான் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராபகண்டா வந்து பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ அது நடைமுறையில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஆஸ் பர் ரூல் வந்து இருக்கணும், ஆட்டோஸில் சொல்லுங்கள், பஸ்ஸஸில் சொல்லுங்கள், ஆனால் இப்போ நடைமுறையில் இல்லாமல் இருக்குது. அண்ட் மக்கள் அதுக்கு எதிர்க்க என்னென்ன விஷயங்கள் நம்பர்ஸ் ஏதோ இருக்கு இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ சொன்னேன் இல்லையா, ஆட்டோ வந்து ஒரு காலத்தில் சென்னையோட அடையாளம். காலையில் ஒரு 5 மணி 5:30 மணி பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ஊதுத்தி ஏற்றிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு, சில பேர் வந்து நல்லா தொழுதுட்டு, சில பேர் வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நீட்டாக வந்து அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நல்ல ஒரு பாட்டுகளை போட்டுக்கிட்டு இசை அதை போட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலைல வந்து மீட்டர், அந்த காலத்தில் மீட்டர் இருந்தோம் இல்லை நியாயமான விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்தையும் ஓட்டிகிட்டு மக்களுக்கு வந்து பாதுகாவலராக இருந்தவர் தான் அது ஆட்டோ. சென்னையோட அடையாளம்னாலே ஆட்டோ. இன்றைக்கி அதை குளறுபடி செய்ய விஷயத்தில் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. என்ன வேணாலும் நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த பேருக்கு. இவங்களுக்கு வந்து குடிக்கணும், தண்டல் கட்டணும், ஒரு நாளைக்கு 700 ரூபா என்னமோ கட்டணும். இதை வாங்கி அதுவும் வீட்டுக்கு கொடுக்குறதுல பொழுது இவங்களால அந்த ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கும் எந்த கட்சி சார்பு இல்லாமல், கட்சி வேதமே கிடையாது, எல்லா கட்சி சார்புலையும் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டு அங்கே வச்சுருக்காங்க. இதை வந்து முதல்ல வந்து ஹைவேஸோ கார்பரேஷனோ இல்லைனா ஆர்டிஓவோ இல்லை டிராஃபிக்கோ ஏன் ஸ்டெப் எடுக்கலன்னா மவுண்ட் ரோட்லையோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களே சேர்த்து ஒரு ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஒரு பெரிய கட்சி தலைவர் பேர் வச்சுக்கிறாங்க. அப்போ அதை போய் கை வைக்க முடியாது. இன்றைக்கி இதை முறைப்படுத்தல ஒன்று. ரெண்டாவது, இந்த தண்டல் கட்டுறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரே சவாரியில் 700 வாங்கிடணும். நான் இல்லை மிஞ்சி பண்ணால் 2-3 சவாரி அதோட முடிச்சுட்டு குடிச்சிட்டு நான் படுத்துக்கணும்.
இதனால் உண்மையிலே குடும்பத்துக்காக ஓட்டக்கூடிய ஆட்டோக்காரர்களும் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. எனக்கு நடந்த சம்பவம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போரூர் டோல் பிளாசா அருகே, போரூர் டோல் பிளாசாவில் வந்து இந்த ஊர் மக்கள் வந்து இறங்கிட்டா அங்கேருந்து போரூருக்கோ இல்லை ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது, மினி பஸ் விடுவாங்கன்னு நான் இந்த புதியுகம் சேனல் மூலமாக இந்த அரசாங்கத்தை நான் ஒன்று கேட்குற ஒரு கேள்வி, மினி பஸ் விடுங்கன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா அங்கே ரவுடிகள் அராஜகம் மாதிரி இருக்குது. அது ஆட்டோ ஸ்டாண்டு மாதிரியே தெரியல. அங்கே ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, ஒரு கட்சி சார்பு, அந்த கட்சியை நான் சொல்ல விரும்பல. 2 கிலோமீட்டருக்கு 100 ரூபா கேட்குறாங்க. ஆட்டோ மட்டுமா இல்லை ஷேர் ஆட்டோவும் கூட? அங்கே ஷேர் ஆட்டோவில் வெறும் ஆட்டோ மட்டும் தான் இருக்குது. 2 கிலோமீட்டருக்கு 100 ரூபா, அங்கேருந்து 3 கிலோமீட்டருக்கு 200 ரூபா. நாங்கள் ஏற்கனவே 2-3 தடவை வான் பண்ணியிருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒரு ஊரில் வந்து டென்ஷனோட ஊர்லேருந்து வந்து நான் இறங்குவோம், வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வந்து பீக் டென்ஷன் ஏற்றி விட்ருவாங்க. மீட்ரு போடுங்கன்னா யூ-டர்ன் போட்டு திருப்பி வந்து விட்டு நீங்கள் வேற இடத்துல ஏறிக்க என்னால் முடியாதுன்றாங்க. அங்கே இருக்கிற எத்தனை பேர் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. நான் இப்போ என்னாச்சுன்னா 4 நாள் முன்னாடி போனேன்னு கேட்டால் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேட்குறாங்க, மதனந்தபுரம் மெயின் ரோடு போனோம், எவ்வளோங்கண்ணா? 200 ரூபா கேட்குறாங்க. நான் கேட்குறேன் போர் சிக்னல் 75 ருபீஸ் ஒருத்தர் கேட்குறாரு, ஒருத்தர் 100 ருபீஸ் கேட்குறாரு. என்னங்கண்ணா ஒருத்தர் உடனே கத்துறாரு, நான் சிஎம்க்கு லைன் போடவா? அவர் அந்த கட்சி இல்லை, வேற கட்சி. சிஎம் லைன் போடவா? நீ என்ன அடிக்கடி வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? எவன் என்னங்க கொள்ளையடிப்பீங்க கேட்கக்கூடாதான்னு கேட்குறேன். எவன் கொள்ளடிக்கல? பாலில் கொள்ளடிக்கிறான், ஆவின் பேக்கெட், கவர்மெண்ட் பேக்கெட், அதுலேயே எக்ஸ்ட்ரா எம்ஆர்பி மேலே விற்கிறாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டேன்ற. நீ வந்து என்ன கேட்குற? நாங்கள் கொள்ளடிக்கிறது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. வேறு வழியே இல்லாமல் அவங்க கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஏரியா பகுதி செயலாளர் அனுப்புகிறாரு. எல்லா கட்சி சார்ந்தவங்களும் தயவுசெய்து இந்த ஆட்டோ சம்மந்தப்பட்ட ஆளுங்களுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க, நாங்கள் இதுக்கு வரமாட்டோம். ஆனால் உண்மையாக ஒரு விஷயம் சந்தோஷப்படணும், அந்த ஆட்டோ சம்மந்தப்பட்டதில் அந்த கட்சியோட உயர்ந்த இதில் இருந்தவர் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நாங்கள் இதுக்கு வரமாட்டோம்னு சொன்னார். ஸோ அப்போ வந்து அந்த கட்சி உண்மையில் நான் ஒரு வேலை பாராட்டுறேன். இந்த மாதிரி சில இடத்துல இருக்கும்போது வேறு சில ஆளும் உள்ளே இருக்காங்க. இந்த புல்லூரியில் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பொதுமக்கள் ஈஸியாக பயணம் பண்ணலாம்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே, இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்லாம் கூட அதிகமாகிடுச்சு அப்படின்னு நான் சொல்லலாம். அண்ட் ஈஸியாக பயணம் பண்ணிட்டு இருந்த விஷயமும் வந்து விலையேற்றி நம்ம போகிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இங்கே வந்து இந்த ரோட் அண்ட் ஸ்பீடை பற்றி வந்து பேசிட்டே போகலான்னு சொல்லலாம் இல்லையா சோமையா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆட்டோ பற்றி வந்து பேசினாங்க. இது ஆட்டோ மட்டும் இல்லை, பஸ்ஸஸாக இருக்கட்டும், எந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்து வரும்பொழுது சார் சொன்ன மாதிரி வந்து மக்கள் வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி கேட்க ஆரம்பிக்கும் பொழுது தான் வந்து மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பயம் வந்து வரும் இல்லையா? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த மேடம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து நான் சொல்லிடுறேன். பஸ்ஸில் வரும்போது இந்த மாநகர பேருந்து பஸ்ஸுன்னு சொல்கிறாங்க, அந்த ஃப்ரண்ட் டயருக்கு மேலே ஜன்னல் கீழே ஒரு ஃப்ளீட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் டிரைவர்கிட்டையோ கண்டக்டர்கிட்டையோ சண்டை போடும்போது அவங்க டென்ஷனில் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் அந்த ஃப்ளீட் நம்பர் ரூட் நம்பர் எடுத்துக்கிட்டு நேராக பல்லவன் ஹவுஸ், ஒன்று ஃபோன் நம்பர் தெரிஞ்சால் ஃபோனில் கூட சொல்லலாம் கம்ப்ளைண்ட், பஸ் பிஹேவியர் கம்ப்ளைண்ட்டு. அப்படி இல்லைன்னா அந்த ஆஃபீஸுக்கு போய் கைப்பட எழுதி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டான நடவடிக்கை இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு அவங்களோட சண்டை போடக்கூடாது. இப்போ ஒருத்தர் ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் முன்னாடி நடந்த இன்சிடென்ட், அதே ஜங்ஷன் ஆர்காட் ரோடு ஜங்ஷனில் ஒரு யூத் வந்து டிக்கெட் கேட்குறாரு. கண்டக்டர் என்ன சொல்கிறாரு, ஒரு பஸ்ஸே காலியாக இருக்குது, ஆனால் வந்து கண்டக்டர் எந்திரிச்சு வந்து டிக்கெட் கொடுக்கல. இத்தனைக்கும் வந்து இளவட்ட கண்டக்டர் தான் கொடுக்கல. அவர் என்ன பண்ண நேராக வந்துட்டார், இந்த பையனை போயிட்டு என்ன அது பேசிக்காரு, பேச்சு அப்படியே வந்திருக்கு. கண்டக்டர் வந்து இந்த பேசஞ்சர் அடிச்சிட்டார். அடித்து பப்ளிக் பார்த்தா போலீஸ்லாம் வருது. போலீஸ்கிட்ட வந்து என்ன பண்ணுறாரு, இவன் பிக் பாக்கெட் இவனை பிடிங்கன்றாரு. பிடிங்கன்றாரு. ஒருவேளை போலீஸ் நம்பியிருந்தாங்களோ இல்லை அந்த பொதுமக்கள் வந்து யாரும் சப்போர்ட், இயல்பாக நம்ம பொதுமக்கள் சப்போர்ட் வரமாட்டாங்க. அப்படி யாரும் வராத சப்போர்ட் இருந்ததுன்னா இன்னைக்கு இந்த பையன் ஜெயிலர் பண்ண மாட்டானா? ஏன்னா இவர் ஒரு அரசு ஊழியர். கடைசியில் வந்து எல்லாம் விசாரிச்ச அப்புறம் உண்மையிலே ஒரு 3-4 பப்ளிக் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணணும். ஏன் இன்றைக்கினா பப்ளிக் சப்போர்ட் வராங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்றதுக்காக 3 பேர் அவங்க சாதாரணவங்க நல்லா இருக்கவங்கலாம் காதில் வாக்மேன் மாட்டின்னு விளையாண்டவங்களாம் போயிட்டாங்க. இந்த ஏழையா சித்தால் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரியும் ஒரு டிரைவரோ யாரோ இருக்கவங்களாம் அவங்க இறங்கி வந்து அவங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டு ஸ்டேஷன் வரையும் வந்து, சார் இது கண்டக்டரோட தப்பு சார், அவர் தான் அடித்தார், இந்த தம்பி திருப்பி கூட அடிக்கல சார் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணான்னு போலீஸ் ஸ்டேஷனில் கேட்குறாங்க. வேறு வழி இல்லாமல் அவர் காம்ப்ரமைஸ் பண்ணி அவர் அப்போ கூட வந்து இறங்கி வரல, தப்புன்ற மாதிரி இல்லை, எங்கள் அப்பா பழைய போலீஸு, இது மாதிரிலாம் இஷ்டத்துக்கு அவர் பேசி அப்புறம் இந்த பையன் வந்து சின்ன பையனால் அவனுக்கு விஷயம் தெரியல எப்படி லாக் பண்ணணுன்னு கை கொடுத்துட்டு சாரி கேட்டு அவன் சாரி கேட்குறான், இவன் சாரி கேட்குறான், அடிவான பையன் சாரி கேட்குறான். நான் பரவாயில்ல சாரி, நான் தப்பிச்சுக்கிறேன், நான் பரவாயில்ல, இனிமேல் அடுத்த வாட்டி பண்ணாதீங்கன்னு போகிறான். இது எந்த இது பண்ணுற முடியும்? இதே இந்த பையன் அந்த கண்டக்டர் அடிச்சிருந்தா நீங்கள் ரோட்டில் நிறுத்தி பண்ண மாட்டாங்க பஸ் எல்லாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தா ரோட்டில் போகிறப்போ வர டென்ஷனோட இங்கே உட்காந்துட்டு இருக்கப்பவே அதோட டபுள் மடங்கு டென்ஷன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் கேட்குறப்போ இல்லையா? ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான புரிதல், அதாவது சார் சொல்கிற மாதிரி வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆரம்பிச்சு நிர்வாகம் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து சரியான அவேர்னஸ் வந்து ஏற்படணும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயம். நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொன்ன தகவல்கள் வந்து நிச்சயமாக போய் ரீச் ஆயிருக்கும் சார். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட்ஸ். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று
வெல்கம் பேக். ஹாலிக்ஸ் வழங்கும் மினியா மைண்ட் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த காலை வேளையில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சௌமியா அண்ட் வருண். இன்னைக்கு நம்மளுடைய கெஸ்ட் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னாரு. அதில் வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சென்னையின் அடையாளம் வந்து ஆட்டோஸ் அப்படின்னு வந்து சொன்னாரு. பட் இந்த ஆட்டோக்காரர்களுடைய தன்மை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே வருது அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயமும் இருக்கு. அதுவும் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லலாம். எக்ஸாக்ட்லி. நீங்க எதை பத்தி பேச போறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. பொதுவா அது குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இப்போ வந்து வேற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிராமத்து பக்கம் வந்து சுத்தி பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அங்க வந்து எல்லாருமே ரொம்ப அன்பா இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுல போய் நான் வந்து அழகா இருந்துச்சு அந்த வீடு. சாப்பிட்றதுக்குனே செஞ்ச இடம் மாதிரி இருந்துச்சு அந்த வீடு. சரி நம்மளுக்கு சாப்பாடுலாம் போட போறாங்க அப்படி போய் நல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். வெளில வந்தோன்னா பில்லு கேட்குறாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வீடு சாப்பிட்ட பிள்ளையே செஞ்ச ஒரு செட்டிநாடு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய விழிப்புணர்வு வந்து தகுந்த இடத்துல இல்லை போல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது தமிழகத்துக்கே ஏற்ற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பேசப்பட்டாலும் கொஞ்சமாவது அதை கொஞ்சம் கம்மியாயிடுச்சோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கும் பொழுது இல்லை. சென்னை மக்கள்லாம் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து விருந்தோம்பலை வந்து கடைப்பிடிப்போம், வேற ஒரு ஆஸ்பெக்டா இருந்தாலும் அப்படிங்கிறத ரீசன்ட் ஃப்ளட்ஸ் நம்மளுக்கு உணர்த்திடுச்சு இல்லையா? ட்ரூ. அதாவது வந்து பொதுவாக அந்த கிராமத்து பக்கம் இருக்கவங்க தான் ரொம்ப விருந்தோம்பல்லாம் இருக்கும். சிட்டியில் இருக்கவங்களுக்கு மனசாட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் சிட்டியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து எந்த அளவுக்கு விருந்தோம்பல் அன்பானவங்கன்றதை காட்டினாங்க. ஏன்னா சென்னையில் இருக்கவங்கலாம் யாரு, தமிழ்நாட்டில் பல தரப்பு மக்களும் வந்து சேர்ந்து இருக்கிற இடம் தானே சென்னை அப்படின்னு சொல்லி. ஸோ இது சம்பந்தமா தான், அதாவது விருந்தோம்பலுடைய மேன்மை பத்தி அதோட பண்பு பத்தி தான் இறையன்பு சார் பேச போறாரு. பார்க்கலாம். வெற்றி அடைகிறதுனா என்ன, வெற்றிக்கு நெருக்கமாக இருக்கிறது என்ன அப்படிங்கிறது ரெண்டுமே வித்தியாசமான விஷயம். சில நேரங்களில் வெற்றி அடைகிறத விட வெற்றிக்கு நெருக்கமாக போகிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ சில பேர்லாம் என்னன்னாக்க அவங்க எழுதுனதில் கூட இதெல்லாம் ரொம்ப தரம் வாய்ந்தவை இல்லை, இதெல்லாம் யாரும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஃப்கா அவனுடைய பல படைப்புகளை வந்து அவர் பப்ளிஷ் பண்ணவே விரும்பலை, இதை பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனார். அதுக்கப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப அற்புதமானதுன்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் என்ன நினச்சார்னா, இது வந்து முழுமை பெறல, இதில் ஒரு மாஸ்டரி வரல. மாஸ்டர் பீஸுங்கிறது ஒன்று தாங்க வர முடியும், எல்லாமே மாஸ்டர் பீஸ் ஆக முடியுமா? அதனால் அந்த மாஸ்டர் பீஸ் வரணுங்கிறதுக்காக அவங்க ஏங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த கொஞ்சத்தில் விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்குது பாருங்கள், அதுதான் ரொம்ப உந்து சக்தியாக இருக்கும். மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுறது, மறுபடியும் இன்னும் ஓட வைக்கிறது. இப்போ முழுமை பெற்றதை நம்ம முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமேல ஆர்வமே போயிருமே. இந்த வில்வித்தை பண்ணுறவங்ககிட்ட போய் நான் கேட்டேன், எப்படி நீங்கள் கரெக்டாக டார்கெட்டை நோக்கி அடிக்கிறீங்க? நாமளும் வாங்கி வில்லெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சு அம்பு இதுனா முதல்ல அது போகவே மாட்டேங்குது, நான்லேருந்து அதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, ரொம்ப கஷ்டம். அப்போ அவங்ககிட்ட கேட்டும்போது அவர் சொன்னாங்க, ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்து நாங்கள் அந்த புள்ளியை அடிக்கணுன்னாக்கா அந்த புள்ளியில் வந்து கவனம், புள்ளியை நோக்கி எங்கள் அம்பை வைக்க மாட்டோம், கொஞ்சம் மேலே கொஞ்சம் இடைவெளி விட்டு மேலேயோ கீழேயோ இருக்கிற மாதிரி தான் நாங்கள் அம்பு செலுத்துவோம். அது எக்ஸாக்டாக புள்ளியை பார்த்து அம்பு செலுத்தினா அந்த அம்பு போகாது, புள்ளிக்கு கொஞ்சம் தூரமாக வச்சு குறி பார்த்தா தான் அது கரெக்டாக போகும். அப்போ அவ்வளோ நேரம் அந்த உடம்பை சாஞ்சி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது எதுக்காகனா கரெக்டாக அந்த புள்ளியில் போய் இடிக்கணும்னு. ஆனால் அந்த புள்ளியில் போய் அம்பு படுறதுக்கு புள்ளியை அவங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அப்போ நியர் வின் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம், அதுதான் மாஸ்டரி. இப்போ சக்ஸஸ் அடைகிறத விட ரொம்ப முக்கியம் நம்ம அதை நோக்கி நம்ம ஜெயிக்கிறத நோக்கி அருகில் செல்வது தான் ரொம்ப ஆனந்தமயமானதாக பலருக்கு இருந்திருக்கு. அதனால தான் அவங்க என்னன்னாக்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போ என்னென்னா கலை என்பது முடிவில்லாதது, ஆர்ட் ஹேஸ் காட் நோ எண்ட், அதை உணர்த்துறதுக்கு தான் அப்படி செஞ்சுருக்காங்க. அதனால் முடிக்கணும், முழுமை பெறணும் அப்படிங்கிறத விட முழுமையை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை, நிறைவை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை, வெற்றியை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை. வெற்றி பெறுவதை விட வெற்றிக்கு அருகில் செல்கிறோமே அதுதான் நம்மை மீண்டும் மீண்டும் இயங்க வைக்கிறது, இன்னும் மகத்தான வெற்றியை பெற தூண்டுகிறது என்பதை உணர்வோம். நன்றி, வணக்கம். சூப்பர் சௌமியா. இதுக்கு மேலே இதெல்லாம் நீங்கள் கேட்டு திருந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இனிமேல் டெய்லி ஆஃபீஸ்க்கு வரும்போது எனக்கும் சேர்த்து ஒரு கேரியரில் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும், சரியா? அப்படிங்களா? சரி, ஓகே. அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு பேசலாம். ஏன்னா இப்போ அதை விட முக்கியமான ஒரு டாபிக் நான் வந்து பேச போகிறேன். என்ன இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேசணும்? ரோட் சேஃப்டி, ஸ்பீட்லாம் எப்படி வந்து கட்டுப்படுத்தலாம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இதை பற்றி நம்மளுடைய கெஸ்ட்டும் நிறைய விஷயங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணார் இல்லையா? ஸோ அதில் வந்து நம்ம இன்னைக்கு சொல்லாத நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக publicsafetyindia.com அப்படிங்கிற வெப்சைட் தான் நான் சொல்ல போகிறேன். வாட் டஸ் இட் டாக் அபௌட்? ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்பெல் பண்ணி காமிக்கிறேன். publicsafetyindia
PUBLICSAFETYINDIA.com publicsafetyindia.com. அதாவது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் சரி, பாதசாரிகள் அதாவது வந்து பை வாக் போவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்னென்ன வந்து விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும். இப்போ சிக்னல் வந்து நிறைய பேர் இங்கே வந்து கடைபிடிக்கிறதே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ரெட்னா ஸ்டாப், அப்புறம் ஆரஞ்சுனா வந்து கெட் ரெடி அப்படிங்கிறது. பட் ஆரஞ்சுனாலே வந்து போகலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கறத வந்து பிளாக்ஸ் மூலமாவும் அவேர்னஸ் வீடியோஸ் மூலமாவும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சிவிக் சென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தான் மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணலாம்னா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணோம். இதில் வந்து யாரோ ஒரு புரட்சிகரமான ஒரு நடிகர் மட்டும் பண்ணுவார், இல்லை அதுக்குன்னு ஒரு தலைவர் வரும்னு நம்மளாம் தப்பா எடுத்துக்கூடாது. அஸ் அ கம்யூனிட்டி எல்லாருமே இதை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக நிரூபிச்சிருக்காங்க. நம்ம சென்னை பெசன் நகர் யாருக்கும் தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக. அதில் வந்து கார் ஃப்ரீ அண்ட் பைக் ஃப்ரீ சண்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சில சண்டேஸ்லாம் பெசன் நகர் பக்கம் வந்து எந்த காரும் பைக்கும் அலௌடே இல்லை. எல்லாருமே சைக்கிளில் வர ஆரம்பிச்சிட்டாங்க, நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்கவுங்க ரோட்லேயே படுத்து அங்க பிரவேசனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களா. பட் வந்து இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே வந்து சைனால இருந்தது. பட் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய நாட்டிலேயே வந்தா வந்து பொல்யூஷன் ஃப்ரீ என்வாயர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணலாம். சைனீஸ் ஃபுட் வந்துருச்சு, இந்த பழக்கம் வராதா? இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நாங்க சொல்லிட்டதுனால நாளைக்கு திருப்பி 7 மணிக்கு வந்து வேற ஒரு டாபிக்ல நிறைய நல்ல விஷயங்கள் வந்து சொல்லலாம். இது ஹார்லிக்ஸ் வழங்கும் இனியவை என்று வித் வருண் அண்ட் சௌமியா.